திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கர சுவாமிகள் அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் பழந்தக்கராகும். நாடு சோழநாடு, காவேரி வடகரை. தலம் திருவையாறு. பதிகம் 13, பாடல் 9. முத்திசையும் புனர்பொன்னி, முத்திசையும் புனர்பொன்னி மொயம்பவள கொழுந்து. முத்திசையும் புனர்பொன்னி மொய்ப்பவளும் கொழுந்திந்தும் பத்தமலர் நீர் மூழ்கி. முத்திசையும் புனர்பொன்னி மொய்ப்பவள கொழுந்துங்கும் பத்தமலர் நீர் மூழ்கி. பலகாலும் பணிந்தேத்த எத்திசையும் வானவர்கள், எத்திசையும் பலகாலும் பணிந்தேத்தும் எத்திசையும், பலகாலும் பணிந்தேத்த எத்திசையும் வானவர்கள். எம்பெருமான் என்று நெஞ்சும், எம்பெருமான் என் இறைஞ்சும், எம்பெருமான் என் இறைஞ்சும். அத்திசையும் ஐயாரருக்கு ஆளாய் நான் உயிர்ந்தேனே. எத்திசையும் வானவர்கள் எம்பெருமானன் இறைஞ்சியும், அத்திசையுமாம் ஐயாரருக்கு ஆளாய் நான் உயிர்ந்தேனே. திருச்சிற்றம்பலம். இந்த 9ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 9ஆம் பாடல் என்ன சொல்றார் அப்படின்னா, முத்துகளோடு கூடி வரும் காவிரினை வெள்ளப்பெருக்கு நிறைந்த பவளங்களை கொண்டு வந்த காவேரி நதி. அந்த காவேரி நதிக்கரையில் சேர்க்கும் திருவையாற்றில் சிவபெருமான் நடிவருக்கு பலரும் நீரில் மூழ்கி பலமுறை ஐயாற்றிவனை புகழ்ந்து பாடி பணிந்து துதிக்கின்றார்கள். எல்லா திசையிலிருந்தும் வானவர்கள் நிறைந்து எம்பெருமானை நினைத்து கூப்பிட்டவாறே சிவபெருமானை வழிபடுகின்றார்கள். இந்த பாடல் எதை குறிக்கின்றதுன்னா, ஐயாறு தலத்தின் உள்ள ஐயாறு தலத்தில் காவேரி வளமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த வளமாக ஓடிக்கொண்டிருக்கும் காவேரி நதிக்கரையில் அடியார் பெருமக்கள் நாள்தோறும் இறைவனை நினைத்து குளித்து எழுந்து கோவிலில் சென்று அவரோட நாமத்தை மகிழ்ந்து பாடுகின்றார்கள் சொல்ற இந்த பாடலில் சொல்றார். அவ்வாறு கூப்பிட்டவாறே சிவபெருமானை பாடுகின்றார்கள். எல்லா திசையிலும் நிறைந்து நின்று வானவருக்கு வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளும் ஐயாறு இறைவனை ஆளாகி நான் உயிர்ந்து அடைந்தேனே. எல்லா திசையிலையும் எம்பெருமான் இருக்கின்றார். மேற்கு, தெற்கு, வடக்கு, கிழக்கு, அந்த மாதிரி 8 திசைகள் இருக்கு இல்லையா, அந்த எல்லா திசைகளிலும் எம்பெருமான் நிற்கமர நிறைந்திருக்கின்றார். அப்படி இருக்கும் திருவையாரை வணங்கி நான் அவருக்கு ஆளாயினாய் மாறி உயிர்ந்தேனேன்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கின்றார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.